ஹாசினி, என்ன சூர்யா மாமா? ஓ, வழக்கம் போல தேவியம்மா உங்களை தேட விட்டாங்களா? ஆமா ஹாசினி, நீ தேவியம்மா எங்கேயாவது பார்த்த? நான் எங்கேயும் பார்க்கலையே மாமா. சரி, ஸ்கூலுக்கு வர டைம் ஆயிட்டு இருக்கு. நீ எங்கன்னு தேடுறியா? சரி மாமா. தேவியம்மா, தேவியம்மா எங்க இருக்கீங்க? தேவி, தேவி குட்டி, எங்கடா தங்க இருக்க? தேவிமா, என்னடா மாப்ள, எதுக்குடா என் ரூம் தட்டுற? தேவிமாவை பாத்தீங்களா? இல்லையடா மாப்ள, நான் பாக்கலையே. ஐயோ, பார்க்கலையா? டெய்லி உன்னை தேட வர்றது அந்த குழந்தைக்கு ஒரு வேலையா போச்சு. சரி, எல்லாரும் தேவிமா எங்க இருக்காங்கன்னு தேடுங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. சரிடா மாப்ள, என் பங்குக்கு நானும் தேடுறேன். தேவி கண்ணு, சிஸ்டர் 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 சிஸ்டர். என்ன? ஐயோ, காலையிலேயே கண்ணாமூச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சிஸ்டர். அப்பா போனோட ஆட்டம் தாங்க முடியல சிஸ்டர். இப்படியே விட்டோடு வைங்க, நம்மள காலி பண்ணுவாங்க சிஸ்டர். இதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணி தொடங்க சிஸ்டர். பண்றேன். சூர்யாவுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு ஒரு சித்திய கொண்டு வந்து அந்த குழந்தைய வீட்டை விட்டு துரத்துறேன் பாரு. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். சிஸ்டர், அதுக்கு முன்னாடி நம்ம மாப்பிள்ள சூர்யா குழந்தைய தேட சொல்லிருக்கான். வாங்க முதல்ல போய் தேடுவோம், அதுக்கப்புறமா திட்டம் போடுவோம். பிளான்லாம் நல்லா தான் இருக்கு. ஸ்கிரீனுக்கு பின்னாடி முடிச்சுக்கிட்டு இருக்கியா? கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வரேன். இங்கதான் இருக்கியா? வசமா சிக்குன என்னையா ஏமாத்த முடியும்? வரேன். ஐயோ, ஆள் நிக்குதுன்னு பார்த்தா எனக்கே கண்ணாமூச்சி காட்டுது. ஐயோ, மாறி இறந்ததுல இருந்து சூர்யா குழந்தை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறான் பாத்தியா? ஆமா பெரியம்மா, நம்ம இருந்தும் கூட சூர்யா மாமா குழந்தை விஷயத்துல அவராதான் எல்லாமே பண்ணிக்கிறாரு. உன்னோட குழந்தை ஹர்ஷவர்தனும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல? நல்லாதான் இருந்திருக்கும் பெரியம்மா. நேரம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, பெத்தவங்க கூட ஒன்னா இருக்க கூடாதுன்னு ஜோஷியர் சொன்னதுனால அவனை நாங்க போர்டிங் ஸ்கூல்ல விட்டாச்சு. ஸ்ரீஜாவும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாத்தா கூட கொஞ்ச நாள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கிராமத்துக்கே போயிட்டா. மாரியும் இல்ல, வீடே ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா பெரியம்மா, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்த சந்தோஷமா தேவி வந்தாச்சுல்ல. சூப்பர்.
போனீங்க. நீங்க என் கூட இருந்திருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஏம்மா என்னை விட்டு போனீங்க? சொல்லுங்கம்மா, என்னையும் டாடியும் ஏன் தவிக்க விட்டு போனீங்க? டாடி என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு. இருந்தாலும் நான் உங்களை நினைக்காத நாளே கிடையாது தெரியுமா? நீங்க சீக்கிரம் திரும்ப வரணுமா? என் கூடவும் டாடி கூடவும் இருக்கணும். அப்பதான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சீக்கிரம் வந்துருங்கம்மா, நான் காத்துக்கிட்டே இருக்கேன். மாறி, எல்லாமே இப்பதான் நடந்த மாதிரி இருக்கு. ஆனா காலம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. நீ எங்களை விட்டு போய் 2 வருஷம் ஆச்சு. நீ ஆசைப்பட்டபடி நம்ம குழந்தைய நான் வளர்த்து பெரிய ஆக்கிடுவேன். அதை பார்க்க நீ இல்லைன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னோட ஆசீர்வாதம் எங்க 2 பேருக்கும் என்னைக்குமே வேணும்.